வந்து இப்ப என்னத்தான் கூடுதல் எரின்னு நினைச்சதுனால அவர் கைக்குள்ள போட்டுட்டு அவர் எழுத்த நீங்க பிரச்சனை பண்ற அளவுக்கு கேவலமா போயிட்டீங்களே. இது ஒன்னே மக்களுக்கு உண்மையை புரிய வைக்குமா இல்லையா? என்னடா இது திருட்டு போய் பட்டம் காட்டி ஒருத்தனை வேலை வரட்டினாங்க, இப்ப அந்த ஆள் கொடுக்குற சர்டிபிகேட் அந்த ஆள் கொடுக்குற நோட்டீஸை வந்துகிட்டு பரப்புறாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? அதாவதுங்க தப்பு வந்து அது தன்னைத்தானே அடையாளம் காட்டும்னு சொல்லுவாங்க. உண்மைக்கு தான் வெளியில இருந்து அடையாளத்தை கொண்டு காட்டிக்கிட்டு இருக்கணும். பொய் இருக்கு பாருங்களேன், அதுவே அது தன்னைத்தானே காட்டிக்கிட்டு நான் தான் பொய் தான் நான் உண்மை இல்ல அப்படின்னு அதுவே வந்து பேசுற மாதிரி உளரும். அதனுடைய எடுத்துக்காட்டு தான் என்னது, நாம சேர்ந்தெடுத்த எல்லாத்தையும் மறுக்கிறது, எல்லாத்தையும் செஞ்சு இவன் இருந்தனால இப்படி செஞ்சோம், இவன் இல்லாட்டி செஞ்சிருக்க மாட்டோம், இவன் இல்லாட்டி ஆமி பக்கர் நீக்கி இருக்க மாட்டோம், இவன் இல்லாட்டி வசூல்லாகி நீக்கி இருக்க மாட்டோம், இவன் இல்லாட்டி ரோசன் மகல்ல என்னைய வந்து அந்த நிலைக்கு உண்டாக்கணும் நீங்க, அந்த கருத்தை விதைச்சது நீங்க. இப்ப என்ன பண்றீங்க, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் இப்ப தலையை தூக்கி போட்டுவிட்டு உலகத்துல இல்லாத விஷயம். ஒருத்தர் வெளியே வந்தான்னா வெளியே வந்தவன் தான் அவங்க தலையில பழிய போடுவான். வெளியே வந்து நிக்கிற ஏன் மேல நீங்க ஏக்கம் பழிய போடுது. அடுத்து ஒண்ணு சொல்றாரு, அதாவது உணர்வு கலர்ல வர்றது. அடுத்து என்ன செய்யறாரு, உணர்வு கலர்ல வந்துச்சு பாத்தீங்களா இல்லையா? கலர்ல வர்றது நீங்க எல்லாம் எவ்வளவு விரும்புனீங்க, மக்களுடைய குசிப்படுத்துறாங்களாம். கலர்ல வர்ற எவனுக்கு இலகம் வகையா வந்துச்சு, முன்னாடி கலர்ல வர போகுது, வந்த பிறகு கேட்டா அப்பதான் ஆமான்னு தான் சொல்லுவான். ஒவ்வொரு இஷ்யூவும் கலர்ல வரணுமான்னு கேட்டா ஆமான்னு தான் சொல்லுவான். இது பெரிய பாயிண்ட். சரி வாங்க, கலர்ல வர்ற மேட்ரு என்ன, உணர்வுல நீங்கள் கலர்ல வெளியிட வேண்டும் என்று முடிவு செய்த நேரத்தில் எவ்வளவு இருப்பு இருக்குன்னு சுலைமான் ஆஜாட்ட நான் கேட்கிறேன். 60,000 ரூபாய் இருக்குங்கிறார். உணர்வுல மொத்த இருப்பு எவ்வளவுங்க, 60,000 ரூபாய். எத்தனை பேருக்கு சந்தாக்கள் அனுப்ப வேண்டி இருக்கிறது, பணம் இல்லாம வச்சிருக்கிறீங்க. அப்ப கலர்ல போடணும்னு என்கிட்ட கேட்கும் பொழுது நான் சொல்றேன், கலர்ல போடுறாருந்தா அதுக்கு 16 ரூபாய் கூடுதலா செலவாகும், 16,000 ரூபாய். அதே காசுக்கு விற்க போறோம், நஷ்டப்படும். கூட காசுக்கு வித்தா கூட நஷ்டப்படும், அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கு ரேட்ல. அதனால என்ன பண்ணோம், கலர்ல போட்டா பட்ஜெட்ல இல்ல, பணம் இருந்தா கலர்ல போடுறதுக்கு நம்ம மறுத்திருக்க மாட்டோம், பட்ஜெட் இல்லன்னு சொல்றோம். இல்ல அந்த ஒரு எஸ்டி கார்கோக்காரங்க வந்து அதை ஏத்துக்கிட்டாங்க, யாரோ ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க, ஏத்துக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் போடுங்க, கலர்ல வந்துச்சு. இதுல என்ன தவறுகின்றீங்க? ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் கலர்ல வர்றது பிடிக்கவில்லை, ஒரே ஒரு ஆளுக்கு கலர்ல வர்றது பிடிக்கலன்னா 4 நாள் டிவியில பாக்கர் போட்டார, இந்த ஒரே ஒரு ஆள் நிகழ்ச்சியை ரத்து பண்ணிவிட்டு நான் பாக்கர்ட்ட ஃபைட் பண்ணிருப்பேன். பாக்கரு நீங்க மார்க் நிகழ்ச்சி தான் போடுறது, வந்து நீங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் போட்டீங்கன்னா நம்ம இனிமே நமக்கு சரிப்பட்டு வர நான் சொல்லிருப்பேன்ல. அவரும் இப்ப நம்மளோட தான் இருக்காரு, அவருக்கு அந்த எண்ணம் தானே இருக்கு கலர்ல போடக்கூடாது, அவரும் போட்டிருக்க மாட்டார்ல. 4 நாள் அந்த பேரணிய நீங்க ஒரு 20 படம் போட்டிருப்பீங்களா கலர்ல, அவர் 20 லட்சம் படத்துக்கு சமமா போட்டார் 4 நாளும். உங்கள்ட்ட காசு வாங்கல, அதுக்கு விளம்பரம் பண்ணாரு, அதுக்கு நீங்க தமுக காசு கொடுக்கணும். அந்த மனுஷனுக்கு இந்த பேரணி வகையில மாத்திரம் பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் நீங்கள் கொடுக்க வேண்டி இருக்கிறது, கணக்கு போட்டா. அல்லாவுக்கு அவர் எதுவும் வாங்கலது. பேரணிக்கு விளம்பரம் பண்ணாரு, பேரணியை பற்றி விளக்குற கூட்டத்தை 4 நாளைக்கு ஒளிபரப்பினாரு. பேரணி முடிஞ்ச பிறகு நினைஞ்சாரத அவர் வந்து அந்த பேரணி முழுசா கொண்டு வந்தாரு. நீங்கள் கூட ஜவாஹிர்லாவுடைய உரையில எடிட் பண்ணி போட்டீங்க, உணர்வுல ஒரு வார்த்தையை கூட எடிட் பண்ணாமல் போட்டார், அது கலர் இல்லையா? உணர்வு சென்றடைகிற மக்களை விட அதிகமான மக்களை சென்றடையலையா? ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் விருப்பம் இல்லைன்னு அது மட்டும் இப்படி வந்துச்சு. உணர்வு செய்த தாக்கத்தை விட அதிகமான தாக்கத்தை செஞ்சது வந்து பாக்கருடைய வேலை தானே செஞ்சிச்சு. அவர் தானே கேமராவில் எடுத்தாரு, அவர் தானே ஷூட் பண்ணாரு, அவர் தானே சிடி ஆக்குறதுக்கு உதவியா இருந்தார் உங்களுக்கு. அதனால கலர்ல காசு இருந்தா போடுங்க, நஷ்டப்பட்ட ஒரு வருஷத்துக்கு பத்திரிகை என்னை கேட்பாங்க, காசு இல்லாம இருக்குது, அதுக்காக சொன்னேன். அடுத்து என்ன, உணர்வை என்னிடமிருந்து பறித்துக் கொண்டார்கள். எல்லாம் ரெக்கார்டு பேப்பர் கையெழுத்து வச்சு தானே பேசுறீங்க, முதல்ல அப்படி பேசுவோமா? உணர்வுடைய முதல் இதழ் எடுங்க, கடைசி இதழ் வரைக்கும் எடுங்க, இடையில எந்த இதழ் விட வேணாம். முதல் இதழ்ல இருந்து கடைசி இதழ் வரைக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா எடிட்டர் இறைநேசன் தான் அதுல இருக்கும். இடையில ஒரு ஆள் ஜவாஹிர்லா வந்து 1.5 வருஷம் மாறினார் இல்ல. ரெக்கார்ட்ல எந்த ஒரு இஷ்யூலையாவது எடிட்டர் ஜவாஹிர்லா என்று வந்திருக்குதா? ஜவாஹிர்லா புனை பேர் வந்திருக்குதா? என்ன எடுக்கிறவங்கள்ட்ட எடுக்கிறது இறைநேசன் தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ எடிட்டர் இறைநேசன் தான் எடிட்டர் போடப்பட்டிருக்கிறது. அது இன்னைக்கு வரைக்கும் மாற்றம் செய்யப்படவே இல்லை. அப்படிங்கும் பொழுது உணர்வு நான் தான் எடிட்டரா இருந்தேன் பறித்துக் கொண்டார்கள்னா எங்க இருந்துச்சு இருக்க மினிட்ல கையெழுத்து இருக்குதா? உங்கள்ட்ட கமிட்டில கூடி ஒப்படைச்சதுக்கு ஆதாரம் வச்சுக்கிறீங்களா? ஏற்கனவே இருந்த எடிட்டர் ரிசைன் பண்ணிட்டு உங்களை எடிட்டர் நியமிச்சதுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்ல. பப்ளிஷர் வெளியிடுபவர் ஜெயினுலாபதின் இருக்கு உணர்வுல. ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் பேர் தான் இருக்கும். ஒரு வருஷமா அன்வர் பாஷான்னு மாத்தப்பட்டிருக்கிறது. ஒரு வருஷமா அன்வர் பாஷா பப்ளிஷர் வரும். அன்வர் பாஷா இப்ப நம்ம கூட தான் இருக்கிறாரு, இப்ப செக்ரட்டரியா இருக்கார் ட்ரஸ்ட்ல.
உணர்வுக்கு பப்ளிஷரா இருக்கிறாரு. பப்ளிஷராவும் நீங்க இருக்கல. பப்ளிஷராவும் ஒரு வருஷம் அன்வர் பாஷா இருக்கிறாரு, மற்ற காலமெல்லாம் நான் தான் இருந்துகிட்டு இருக்கிறேன். அப்ப உணர்வுடைய ஆசிரியராகவும் நீங்கள் இல்ல, நான் தான் இருக்கிறேன். உணர்வுடைய வெளியீட்டாளராகவும் நான் தான் இருக்கிறேன். உணர்வை நடத்தக்கூடிய முஸ்லீம் மீடியா ட்ரஸ்டுடைய சேர்மனாகவும் நான் தான் இருக்கிறேன். அதனுடைய செக்ரட்டரியா அன்வர் பாஷா இருக்கிறாரு, அதனுடைய பொருளாளரா எல்லாம் சேர்க்க இருக்கிறாரு. நாங்கெல்லாம் இப்ப ஒன்னா தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். இதுல உங்கள்கிட்ட எப்ப இருந்து எப்ப கைப்பற்றணும்? பேப்பர் கையெழுத்தை வெளியிட முடியுமான்னு கேட்கறதுக்கா இந்த கேள்வி? அனைவரும் போட்ட கையெழுத்தை காட்ட இயலுமான்னு கேக்குறீங்கல்ல? அதாவதுங்க 22ஆம் தேதிக்குள் அனைவரிடம் கையெழுத்து பெற்று தர்றேன்னு எழுதி தந்துவிட்டு கையெழுத்தும் போட்டு தராம அனைவரின் கையெழுத்தை காட்ட இயலுமா அப்படின்னு இந்த பேப்பர்ல எழுதுனதை வைத்துக் கொண்டு பேசுறீங்களே. நான் உங்கள்ட்ட சவால் விடுறேன். 1.5 வருஷமா நீங்க எடிட்டரா இருந்தீர்கள் என்பதற்கான ஆவணத்தை வெளியிட இயலுமா? நான் தான் 1.5 வருஷமா எடிட்டரா இருந்தேன் அப்படி ரெக்கார்டு வெளியிட இயலுமா? எடிட்டர் என்பதற்கான சான்று உங்களுக்கு காட்ட இயலுமா? அது ரிஜிஸ்ட்ரேஷன் கவர்மெண்ட்ல கொடுத்த அப்ளை பண்ண காப்பியை காட்ட இயலுமா? எழுதி கொடுத்த பேப்பரை கொண்டாந்து காட்ட இயலுமா? அப்ப 1.5 வருஷமா எடிட்டரா இருக்குங்கிறத நீங்க நிரூபிக்கணும் எழுத்து மூலமா. ஒரு காலத்தில் நீங்க எடிட்டரா இருந்ததில்லை. உணர்வுல எடுத்து பார்த்து யார் வேணாலும் பார்த்துக் கொள்ளலாம். ஏன் இதை சொல்றேன்னா எழுத்து தான் நீங்க பேசுறீங்க. எழுத்துக்காக எழுத்து என்ன யதார்த்தம்? நான் சில புக் எழுத வேண்டியிருந்துச்சுங்க. தற்காலிகமா அந்த வேலை இருக்கிற நீங்க கொஞ்ச நாள் பாத்துக்கிறீங்கன்னு ஒரு ஆள்கிட்ட ஒப்படைக்கிறேன். அலாவுதீன் கொஞ்ச நாள் ஒப்படைச்சேன். அவர் கொஞ்ச நாள் பார்த்தாரு, இவர் கொஞ்ச நாள் பார்த்தாரு. என் வேலை முடிஞ்சு நான் வந்து எடுத்துக்கிறேன். இதானே தவிர ஓரளவு நானா கொடுத்த வாய் வழியே சொன்னது. நீங்க எழுத்து உங்களை எடிட்டரா நியமிக்கலாம் கிடையாது. ஒரு உதவி செய்யறதுக்காக வேண்டி கொஞ்ச நாள் பாத்துக்கிறீங்கன்னு சொன்னா உடனே நீங்க தான் எடிட்டர் ஆகிடுறதா? இதுதான் அதுல ஒண்ணு நடப்பு. ஒற்றுமையிலிருந்து என்னை நீக்கிட்டாங்க. யார் நீக்கினது? நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. ஒரு இயக்கத்தினுடைய நீங்க தமுகவுக்கு தலைவரா இருக்கணும். முஸ்லீம் மீடியா ட்ரஸ்டுக்கு அவர் தானே செக்ரட்டரி, உணர்வுக்கு அவர் தானே பப்ளிஷர். பப்ளிஷர் வந்து தனக்கு கீழே வேலை பார்க்கிறவர்கிட்ட விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புனா தப்பாது. நீங்க வாணியம்பாடி காலேஜில் வந்து பணியாற்றுறீங்க, உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்கன்னா நான் தமுக தலைவர் எனக்கு நோட்டீஸ் அனுப்பலாமான்னு கேட்பீங்களா? நீங்க ஒற்றுமையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் பணியாற்றுகிறீர்கள். அன்வர் பாஷா பப்ளிஷரா இருக்கிறார். அன்வர் பாஷா கேட்கிறாரு, எதுக்கு அட்டையில வந்து மாற்றம் செஞ்சீங்க? வாரம் விட்டு வாரம்ன்றத இருந்து எதுக்கு நீக்கினீங்கன்னு கேட்கிறாரு. இதுக்கு பொதுக்குழு கூட்டிட்டு விளக்கம் சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க. நீங்க செயற்குழு கூட்டி சம்பந்தப்பட்டவனுக்கு எழுத்துல இருந்து விளக்கத்தை கொடுங்களேன். கொடுத்தா பிரச்சனை முடிஞ்சு இருக்குமே. பின்னாடி இருக்குது முன்னாடி இருக்கு, இந்த பாருங்க வாரம் விட்டு வாரம் இருக்குன்னு காட்டுறீங்களே, அதை ஏன் பதிலா சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன நீங்க நினைக்கிறீங்க? நான் யாருக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டவன் இல்ல. அதான் அதுக்கு அர்த்தம். ஒரு பப்ளிஷர் விளக்கம் கேட்டாருன்னா விளக்கம் நீங்க இந்த மாதிரி எழுதிருந்தீங்க, இந்த அந்த நோக்கம் இல்ல, இந்த இருக்குன்னு சொல்றதானே ஒரு நல்ல நேர்மையானவனுக்கு அழகு. விளக்கம் கேட்கிற உரிமை அவருக்கு இல்லைங்கிறீங்களா? தமுக தலைவர் என்ற முறையில் நீங்க விளக்கம் கேட்டு லுகாவுக்கு நோட்டீஸ் அனுப்புவீங்க, சம்சூர் லுகாவுக்கு. உங்க மீது நீங்க ஒரு தப்பு செஞ்சிட்டீங்கன்னு உங்களை நிர்வகிக்கக்கூடிய ஒருத்தர், முஸ்லீம் மீடியா நிர்வகிக்கக்கூடிய ஒருத்தர் கேள்வி கேட்டாருன்னா பொதுமக்களை கூட்டிட்டு அழுவீங்களா? பதில் சொல்லுங்க. பதில் நீங்க சொல்லாதனால நீங்க தன்னால விலகிட்டீங்க. பதில் சொல்லி இருந்தாலும் பதில ஏத்திருப்பாங்க, ஏதாவது முடிவு எடுத்திருப்பாங்க. உங்கள்ட்ட ரிப்ளை வரல. ஒற்றுமையில இருந்து உங்களை நீக்கல் விளக்கம் தான் கேட்டாங்க. அந்த டைம் கடந்து போனதால இப்ப அதனால நீங்க இல்லாம போயிட்டீங்களே தவிர இதுவும் தவறான ஒரு தகவல். விளக்கம் கேட்கிற எப்பவுமே குற்றமாகாது. அடுத்து என்ன? இந்த உணர்வு என்பது தமுகவுக்காகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது, அது தமுகவுக்கு சொந்தமான பத்திரிகை அப்படின்னு சொல்லி மக்களுடைய மறதியில ரொம்ப நம்பிக்கை வச்சு பொய் சொல்வதிலையும் சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு சாட்சிகள் உசுரோட இருந்துகிட்டு தானே இருக்கிறாங்க. அவங்களாம் மூத்த போகலையே. எவ்வளவு பொய் சொல்றீங்க? உணர்வு தமுகவுக்கு ஆரம்பிச்சோம். தமுக ஆரம்பிக்கும் பொழுது அதை கடுமையா எதிர்த்த இயக்கம் எதிர்த்த ஜாக், எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஜாக்கு தான் தமுக கடுமையா எதிர்த்துச்சு. ஏன்னா நான் அதுக்கு வர்றதுனால தௌஹீத் ஆட்கள்லாம் கொஞ்சம் மாறிடுவாங்க என்று பயந்து கொண்டு அவர்கள் தமுகவை எதிர்த்தார்கள். அந்த ஜாக் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் யார் தெரியுமா? சி ரஃபீக் அகமது. அன்னைக்கு ஜாக்குடைய தலைவர் கமாலுதி மதனி, ஜாக்குடைய பொதுச் செயலாளர் ரஃபீக் அகமது தமுகவை எதிர்க்கிறார். அவர்தான் நமக்கென்று ஒரு பத்திரிகை வேண்டும் என்பதற்காக இந்த முஸ்லீம் மீடியா ட்ரஸ்டுக்கான கூட்டத்தை கூட்டுகிறார். அவர் பேரில் தான் அழைப்பு அனுப்பப்படுகிறது. அவர் தான் எல்லா மக்களையும் அழைக்கிறார். அவர் அந்த தமுகவுக்காக இருக்குமே. ஆனால் ரஃபீக் அகமது எப்படி கூட்டிருப்பாரு? அத நீங்க எல்லாம் கூட்டிருப்பீங்க. குணங்குடி ஹனீஃபாவில் அந்த கூட்டத்தை கூட்டிருப்பாரு. இல்லாட்டி இன்ஜினியர் அப்துல் சமது பொதுச் செயலாளர் அவர்ல கூட்டிருப்பாரு. இல்ல அமைப்பாளர் நான்ல கூட்டிருப்பேன். அந்த கூட்டத்தை கூட்டினவர் யாருன்னு கேட்டா ஜாக்குடைய பொதுச் செயலாளர். தமுக கூடாது என்று சொல்லக்கூடிய பொதுச் செயலாளர் தான் நம்மளை எல்லாம் கூட்டுறாரு.
நமக்குன்னு ஒரு பத்திரிக்கை வேணும், தப்பு தப்பா செய்திகளை போடுறாங்க, ஒரு நாளிதழ் அளவுக்கு வரணும், அப்புறமேல ஒரு மீடியா டிவி